ஏப்ரல் 5. தலைப்பு: ஆவிக்குரிய பகுத்தறிவை மேம்படுத்துதல். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். 1 கொரிந்தியர் 2:14. வேதம் என்னும் நிலத்தில் எங்கும் சத்திய முத்துக்கள் பரவி கிடக்கின்றன. ஆனால் அவைகள் மனித பாரம்பரியங்களுக்கு கீழே, மனித வாய்மொழிகள் மற்றும் மனித கற்பனைகளுக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கின்றன. பரலோகத்திலிருந்து வந்த ஞானமானது பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் மனிதரின் வார்த்தைகளும் சாதனைகளும் மாபெரும் விளைவை ஏற்படுத்துகின்றன என்று உலகை நம்ப வைப்பதில் சாத்தான் வெற்றி பெற்றுள்ளான். கர்த்தராகிய தேவன் உலகங்களின் சிருஷ்டிகர். அளவற்ற விலை கிரயம் கொடுத்து சுவிசேஷத்தை உலகத்திற்கு அளித்திருக்கிறார். இந்த தெய்வீக ஏதுகரத்தின் மூலம் பரலோக ஆறுதலின் மகிழ்ச்சியான புத்துணர்வூட்டும் நீரூற்றுகளும் நம்முடன் தங்கி தாபரிக்கும் தேறுதலும் ஜீவ ஊற்றண்டை வருபவர்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கண்டறியப்படாத சத்தியத்தின் புதையல் இன்னும் உள்ளன. ஆனால் ஆவிக்குரியவைகள் ஆவிக்குரியவைகளாலே பகுத்தறியப்படுகின்றன. தீமையினால் சூழப்பட்டிருக்கும் மனங்களால் இயேசுவுக்குள் இருக்கிற சத்தியத்தின் மதிப்பை பாராட்ட முடியாது. அக்கிரமம் பேணி வளர்க்கப்படும் போது சத்தியத்தை அறிய வேண்டும் அல்லது அவர்கள் பரலோகத்தை இழக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள ஜெபத்தோடும் தியானத்தோடும் தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்னும் தேவையை மனிதர்கள் உணர்வதில்லை. அவர்கள் நீண்ட காலமாக எதிரியினுடைய நிழலின் கீழ் இருந்திருக்கிறார்கள் என்பதால் புகைமூட்டமான தெளிவற்ற கண்ணாடியின் வழியாக மனிதர்கள் பொருட்களை பார்ப்பது போல அவர்கள் சத்தியத்தை பார்க்கிறார்கள். அனைத்தும் அவர்களுடைய கண்களுக்கு இருளாகவும் நெறி தவறியதாகவும் காணப்படுகிறது. அவர்களுடைய ஆவிக்குரிய பார்வை பலவீனமாகவும் நம்பிக்கையற்றதாகவும் இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் நிழலை பார்த்து ஒளியினிடத்தை நின்று விலகி போகிறார்கள். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என கூறுபவர்கள் எப்பொழுதும் வெளிச்சத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேற வேண்டும். தேவ ஆவியானவருடைய காரியங்களை முழுவதுமாக புரிந்து கொள்ள உதவும்படி பரிசுத்த ஆவியானவரின் ஒளியானது பரிசுத்த வேதத்தின் பக்கங்களில் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தினமும் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் சிறிதும் சந்தேகத்திற்கு இடம் தராத நம்பிக்கை இருக்க வேண்டும். இல்லை, நாம் தொலைந்து போனவர்களாக இருப்போம். மனிதர்களுடைய வார்த்தைகள் எத்தனை மேன்மையானதாக இருந்தாலும் எல்லா நற்கிரியைகளையும் செய்ய அவை நம்மை பூரணப்படுத்த முடியாதவைகளாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே இந்த வசனத்தில் மனிதனுடைய இரட்சிப்பில் உள்ள 2 அமைப்புகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று தெய்வீக செல்வாக்கு, மற்றொன்று கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுடைய வலிமையான மற்றும் உயிருள்ள விசுவாசம். ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலின் மூலமும் சத்தியத்தை விசுவாசிப்பதன் மூலமும் நாம் தேவனுக்கு உடன் ஊழியர்களாக மாறுகிறோம். ஆமேன்.